பிளாஸ்டிக் பொருட்களினால் ஏற்படும் மாசை தடுக்க கைவினைப் பொருட்கள் தயாரிக்கும் புதிய முயற்சியில் ஈடுபட்டுள்ளார் அரசு பள்ளி கலையாசிரியர். வேலூர் மாவட்டம் வாணியம்பாடியை அடுத்த பெரிய வெள்ளக்குட்டை பகுதியைச் சேர்ந்தவர் நாராயணசாமி. இவர் ஆலங்காயம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் ஓவிய ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். சாலையில் கிடக்கும் பிளாஸ்டிக் பாட்டில்கள், ஐஸ்கிரீம் குச்சிகள், அரசமர இலைகளை வைத்து கைவினைப் பொருட்கள் தயாரித்து வருகிறார். இது மட்டுமல்லாமல் மாணவர்களுக்கும் பிளாஸ்டிக் பொருட்களினால் ஏற்படும் மாசை தடுக்க கைவினைப் பொருட்கள் தயாரிக்கும் பயிற்சியையும் அளித்து வருகிறார். இவர் தயாரிக்கும் ஒவ்வொரு பொருளும் மிக கலைநயத்துடன் இருப்பதே இவருடைய சிறப்பம்சமாகும். இவருடைய இந்த பிளாஸ்டிக் ஒழிப்பு முயற்சிக்கு கிராம மக்களும் சமூக ஆர்வலர்களும் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். அதாவது நம்ம வீடு மட்டும் சுத்தமாக இருந்தால் போதாது, நாடே சுத்தமாக இருக்கணுன்றதுதான் இந்த இன்றைய பாரத பிரதமருடைய முக்கிய வாசகமாக இருக்கு. அதன் அடிப்படையில் பார்த்தோம்னா அதுக்கு காரணம் குப்பைகள் தான். பொதுமக்கள் அங்கங்கே வீசி செல்கின்ற இந்த பிளாஸ்டிக் பொருட்களை கொண்டு கைவினை பொருட்களாக மாற்றி ஏதாவது ஒரு சாதனை செய்ய வேண்டும் என்று நினைத்து அதை கொண்டு இப்போது பலவிதமான பொருட்களை நான் செய்திருக்கிறேன். அப்படி பார்க்கும் பொழுது இது செலவு மிக குறைவு, மிக மிக குறைந்த செலவில் மிக அழகிய கைவினைப் பொருட்களாக நம்மளால் செய்ய முடியும் என்பதை நான் நிரூபித்து காட்டியிருக்கிறேன். இதை நான் மட்டும் பயன்படுத்தினால் போதாது, என் போன்ற அனைவரும் இதை பயன்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு எங்கள் பள்ளி மாணவர்கள் முதல் சுய உதவி குழுக்கள், இன்னும் ஆர்வமுள்ள மாணவர்கள், இப்படிப்பட்டவர்களுக்கு நான் இதை கற்றுக் கொடுத்து வருகிறேன்.